வெல்கம் டு கோகுல் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது இட்லி உப்புமா. நம்ம நைட்டு சுட்ட இட்லி மீந்துருச்சுன்னா காலையில் டிஃபனாக ரெடி பண்ணிக்கலாங்க. குயிக்காக முடிஞ்சிடும். இது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் கிளிக் கொடுங்க. வானல் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு 1/4 ஸ்பூன். கடுகு பொரியுதுங்க. சீரகம் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், வேர்க்கடலை 2 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில் நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிலாங்க. கலர் கொஞ்சம் வரட்டும். நம்ம இந்த உப்புமாவுக்கு வேர்க்கடலை சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்குங்க. வேணும்னா விருப்பப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக சேர்த்துக்கலாங்க. ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டிருக்குங்க. ஒரு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிலாங்க. வெங்காயம்லாம் நல்லா பொன்னிறமாக வரட்டும். இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. நம்ம ஏற்கனவே இட்லி மாவில் உப்பு இருக்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் தூள். இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 செகண்ட் நல்லா கிண்டிக்கலாங்க. ஆறு இட்லியை நல்லா பொல உதிரி வச்சு எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சு இந்த வெங்காயத்து கூடலாம் இட்லியை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. நம்மளுக்கு இட்லி இருந்தால் போதுங்க. நம்ம சட்னி கூட நம்மளுக்கு இதுக்கு தேவைப்படாது. நம்ம இந்த மாதிரி உப்புமாவாக செஞ்சு கொடுத்தோம்னா பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சமாக இதுக்கு மேலே மல்லித்தழை தூவிக்கிறேங்க. ரொம்பவே சிம்பிளான காலை டிஃபன் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.